தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2024 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? ஓரளவு அப்படிங்கிறத விட தாறுமாறான நன்மைகளை, ஏறுக்குமாறான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாகத்தான் அமையப் போகுது. உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் 2024 குரோதி வருட தமிழ் புத்தாண்டு ஆதிபத்தியத்தில் ரசாதிபதி அப்படிங்கிற ஆதிபத்தியத்தை கையில் எடுத்துக்கிறதுனால ராஜயோகம் டிவி நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். 2024ஓட தமிழ் புத்தாண்டு வந்துருச்சுங்க. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்க போகுது, எந்தெந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் வேணும்ல. ஸோ அதனால தான் 2024ஓட தமிழ் புத்தாண்டோட 12 ராசிக்கான பலன்களும் சொல்கிறதுக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுலாம். வணக்கம் சார். 2024 தமிழ் புத்தாண்டு நம்மளோட விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்றத கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. நிறைய பேருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எபிசோடில் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2024 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லுங்கள். பொதுவாகவே 2024 குரோதி வருட தமிழ் புத்தாண்டில் எவ்வளவோ சிறப்புகளை அடுக்கடுக்காக சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தால் கூட சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக பதிவு பண்ணோம் அப்படின்னா 2024 குரோதி வருட தமிழ் புத்தாண்டு அரச யோகத்தோடும் ஆடம்பர யோகத்தோடும் நீச்சபங்க ராஜ யோகத்தோடும் முகூர்த்த சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களில் சிறிய தோஷத்தோடும் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது ரத்தின சுருக்கம். தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஓரளவு அப்படிங்கிறத விட தாறுமாறான நன்மைகளை, ஏறுக்குமாறான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஆண்டாகத்தான் அமையப் போகுது. உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் 2024 குரோதி வருட தமிழ் புத்தாண்டு ஆதிபத்தியத்தில் ரசாதிபதி அப்படிங்கிற ஆதிபத்தியத்தை கையில் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவு அனுகூலங்களையும் அதே சமயத்தில் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஆதாயங்களையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால தனுசு ராசியை சேர்ந்தவங்க, அதுவும் திருமண வயசு திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் அமையக்கூடிய, பொதுவாகவே 7ஆம் இடத்துல சுபகிரகம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி எந்த ராசியாக இருந்தாலும். அதுவும் 7ஆம் இடத்துல சந்திர பகவான் வைங்களே திருமணம் அமையிறது அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய தகுதிக்கு பல மடங்கு மேன்மையான இடத்துல மேன்மையான தகுதியில் தான் பெண் அல்லது வரன் அமையும். கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா, பிடிச்சாலும் பிடிச்சாங்க புளியங்கொம்பா பிடிச்சாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதிக்கு மிகுந்த இடத்துல திருமணம் சம்மந்தம் ஆகக்கூடிய ஒரு சூழல். இந்த பையனுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணா, இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சம்மந்தமா அப்படின்னு பெருமைப்படக்கூடியது. அப்படிங்கிறத விட இன்னும் ஒரு சில பேர் சொந்த பந்தங்களில் ஆதங்கப்படக்கூடியது, நட்பு வட்டங்களில் பொறாமப்படக்கூடிய அளவுக்கு நல்ல இடத்துல திருமணம் அமையும் அப்படிங்கிறது சாஸ்திர உண்மையாக இருந்துட்டு இருக்குது. பயப்பட வேண்டாம். அதே சமயம் 2ஆம் இடத்த அதிபதி சனி பகவானும் குடும்பஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால குடும்பத்துக்கு வருமானம் வருதோ இல்லையோ, அல்லது வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்பு கிடைக்கதே இல்லையோ, ஆனால் கணவன் மனைவிக்கு தேவையான வசிய சக்தி அப்படிங்கிறது அதிகமாக பிளிரக்கூடிய வாய்ப்பு இந்த தமிழ் புத்தாண்டில் அதிகமாக இருக்க போகுது. காசு இருந்தாலும் பணம் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள இஷ்டமான மனம் இருக்கணும் இல்லையா, யதார்த்தமான மனம் இருக்கக்கூடிய பாக்கியம் இந்த வருஷத்தில் அதிகமாக இருக்க போகுது. அதுவே நல்லதாந்துட்டு இருக்குது. வறுமையான வாழ்க்கையை கணவன் மனைவி வாழ்ந்தால் கூட அதை பெருமையான வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டக்கூடிய அருமையான ஒரு ஒப்பந்தம் இந்த வருஷத்தில் அரங்கேறும். அதே மாதிரி 8ஆம் இடத்து அதிபதி சந்திர பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் வாக்குவாதம் வந்துட்டு இருக்கும். வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தில் வாதம் அப்படிங்கிற விஷயம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்துக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிறது நல்லதாக இருந்துட்டு இருக்கும். 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் உத்தியோகம், அதாவது இருக்கிற உத்தியோகத்தை விட்டுட்டு வேறு உத்தியோகத்துக்கு மாற்றல் செய்யக்கூடிய, அல்லது உள்ளூரில் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வெளியூர் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். இருக்கிற உத்தியோகம் பறிபோச்சு அப்படின்னு கவலைப்படுறதை விட அடுத்த உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா இதை விட அதிக சம்பளத்தோடு, அதிக பாராட்டுதோடு, அதிக சன்மானத்தோடு, அதிக பெருமையோடு நல் உத்தியோகம் அமையும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்களில் மற்ற இடத்துல மதிப்பு கிடைக்கும். ஆனால் சொந்த குடும்பத்தில் என்னத்தை செஞ்சுட்ட, என்னத்தை சாதிச்சுட்ட அப்படின்னு மதிப்பு மரியாதை கம்மியாக தான் வந்துட்டு இருக்கும். அப்படி மதிப்பு மரியாதை குறைவாக இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகக்கூடிய, அக்கம் பக்கத்தில் மட்டும் மதிப்பு இல்லை, உங்களுடைய சொந்த குடும்பத்தில் உங்களுக்கான மதிப்பு, உங்களுக்கான தகுதி மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரோதி வருஷத்தில் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அதே பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவான் சூரிய பகவான் சேர்ந்து அரச யோகத்தோடு இருக்கிறதுனால மிகப்பெரிய அமைப்புகள் கிடைக்கக்கூடியது. கையில் காசு இருக்குதோ இல்லையோ, ஆனால் எங்கே போனாலும் உங்களுக்கான அதிகாரம் குறையாம, அதிகாரம் விண்ணப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த வருஷம் அதிகமாகவே கொடுத்துட்டு இருக்கோம். புத்தர் பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு, அதாவது திருமணம் ஆக வரைக்கும் எப்போ திருமணமாக அப்படிங்கிற கவலை இருக்கும். திருமணம் ஆனதுக்கப்புறம் காலகாலத்தில் கை குழந்தை வேணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு
எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கை குழந்தை அப்படிங்கிறது வந்து காலகாலத்தில் கிடைக்கலன்னு வைங்களே, காலம் கடக்கும் பொழுது நம்ம என்ன நினைப்போம், ஆணோ அல்லது பொண்ணோ ஏதோ ஒரு குழந்தை பிறந்தா போதும்னு எதிர்பார்ப்போம். அப்படி உள்ள உங்களுக்கு கண்டிப்பாக ஆண் குழந்தை, அரசாளக்கூடிய ஆண் குழந்தையாக இருக்கக்கூடிய, அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய குழந்தையாக, யோகத்தோடு பிறக்கக்கூடிய குழந்தையாக, ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளை என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அளப்பரிய தகுதியோடு உங்களுக்கு ஆண் புத்திர பேர் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய வம்சம் அம்சமாக விருத்தியாகக்கூடிய பாக்கியம் இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசி அதிபதி நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதாவது வருஷ ஆரம்பத்தில் வந்து குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருந்தால் கூட அடுத்த 6ஆம் இடத்துக்கு மறையக்கூடிய சூழல் இருக்குது. அப்படி மறையக்கூடிய சூழல் கூட அந்த 6ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் இருக்கிறதுனால, அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய மீன ராசியில் வந்து ஆட்சி, அதாவது உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால மிகப்பெரிய மேன்மைகளை கொடுக்கக்கூடிய, அசுரகுரு தேவகுரு சம்பந்தப்படும் பொழுது ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி என்ற மகிழ்ச்சியான வளர்ச்சிகளை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய நிதர்சனமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள், தொழிலாக இருக்கட்டும், வேறு வகையான திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், அல்லது தடைப்பட்ட சுபகாரியமாக இருக்கட்டும், இந்த சுபகாரியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பரிசம் போட்டுருவாங்க. இந்த பொண்ணுக்கு இந்த பையனை திருமணம் பண்ணலாம், இந்த பையனுக்கு இந்த பொண்ணை திருமணம் பண்ணலாம் அப்படின்னு இரு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க பேசி சம்மந்தம் பேசி பரிசம் போட்டுருவாங்க. இவங்களுக்குள்ள ஒத்துமை இருந்து பரிசம் போட்டதுக்கப்புறம் இந்த சித்தப்பா பெரியப்பா பங்காளி சொந்த பந்தம்னு யாரோ ஒருத்தர் இடையில வந்து தேவையில்லாமல் அந்த பரிசத்தை வந்து நிறுத்தி தேவையில்லாத தடைகள் ஏற்படுத்தியிருப்பாங்க இல்லையா? அந்த தேவையில்லாத தடைகளுக்கு நல்லதொரு விடை கிடைச்சு பரிசம் போட்டு வருஷமாகி நின்று போன அந்த சுப காரியம் அதே குடும்பத்தில் வந்து சந்தோஷத்தோடு மிகப்பெரிய ஆடம்பரத்தோடு மிகப்பெரிய அதிகாரத்தோடு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் அதிகம் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி சுப நல்ல காரிய வாய்ப்புகள் தனுசு ராசிக்கு இருந்துகிட்டு இருந்தால் கூட 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால, அந்த செவ்வாய் பகவான் நீரசாதிபதி அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியம் எடுத்துட்டு இருக்கிறதுனால, அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய, அதாவது செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த மாதிரி யோகங்கள் கிடைக்கக்கூடிய இந்த அமைப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடைகள் ஏற்படுத்தக்கூடியது. அதாவது காத்திருந்தவன் பொண்டாட்டியை நேற்று வந்தவன் கூட்டிகிட்டு போனான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு காத்திருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களை உங்கள் கூட இருக்கிற இன்னொருவர் வந்து தட்டி செல்லக்கூடிய வாய்ப்பு அவ்வப்பொழுது இருக்கிறதுனால எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருக்கணும். அதாவது தர்மம் பண்ணுனா நல்லது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அந்த தர்மம் பண்ணுவதில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடியது. ஆற்றுல கொட்டினாலும் அளந்து கொட்டு அப்படின்னு விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அந்த மாதிரி எந்த இடத்துல தானம் பண்ணினாலும் அந்த தான தர்ம விஷயங்களில் கூட உங்கள் வாழ்க்கைக்கு ஊனம் வராத அளவுக்கு பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளை கவனத்தில் கொள்ள வேண்டிய ஆண்டாக குரோதி வருட தமிழ் புத்தாண்டு அமையும். சூப்பர் சார். ஸோ தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஊரே உங்களை பார்த்து வந்து பொறாமப்படுற அளவுக்கு, ஆதங்கப்படுற அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்க போகுது, சிறப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருங்கன்னு சொல்லி சார் சொன்ன மாதிரி பார்த்து கவனமாக இருங்க. சார், இவங்களுக்கு எந்த தெய்வ வழிபாடு உகந்ததாக இருக்கும், என்ன பரிகாரம் பண்ணால் இவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும்? பொதுவாகவே தனுசு ராசியை சேர்ந்தவங்க இந்த குரோதி வருஷத்தில் எந்த ஒரு தெய்வ ஸ்தலத்துக்கு போனாலும் தெய்வ ஸ்தலம் போய் சாமியை கடவுளை வழிபாடு வச்சுக்கிட்டு திரும்பி வரும்பொழுது வரக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு ஏதாவது தீவனம் வாங்கி தருவது, யானைக்கு வந்து வாழைப்பழம் வாங்கி தருவது, யானைக்கு வந்து பார்த்திங்கன்னா கரும்பு வாங்கி தர்றது, ஏதாவது ஒரு ஆகாரம் உங்கள் கையால் வாங்கி தர்றது. யானைக்கு 5 ரூபா காணிக்கு போடுற மாதிரி வச்சுக்கிட்டு அந்த கையில் ஒடிச்சிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து வளையலத்தில் போடுறத விட கண்டிப்பாக அந்த யானைக்கு ஆகாரம் அப்படிங்கிறது ஒரு சீப்பு வாழைப்பழமாவது வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா, அப்படி வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த வாழைப்பழம் வியாழக்கிழமை நாளாக இருந்தது அப்படின்னா வெகுமதியான வாழ்க்கை உங்களுக்கு அவமதிப்பு இல்லாமல் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர உண்மை. ரொம்ப நன்றி சார். ஸோ ரொம்ப வருஷமாகவே வந்து தனுசு ராசிக்காரர்கள் எங்களுக்கு எப்போ விடிவு காலம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொன்ன வாக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான சந்தேகம் கேட்கணும்னு சொல்லி மக்கள் சார்பாக நான் வந்திருக்கேன். ஏன் உங்ககிட்ட இதை கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 18 வருஷமாக வந்து நம்மளோட மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, கனடான்னு சொல்லி அவங்க பத்திரிகையில் தினப்பலன், வாரப்பலன், மாத பலன்கள்லாம் எழுதிட்டு இருக்கீங்க. ஏன் இதை நான் வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன்னா வந்து டைம் ஃப்ரேம் மாறும். நம்ம ஊரில் டைம் வேறு, அவங்க ஊரில் டைம் வேறு. ஸோ ஒரு ஊருக்கும் கணிச்சு 1 வருஷம் இல்லை 18 வருஷமாக எழுதிட்டு இருக்கீங்க. அப்படி ஒரு நம்பிக்கைத்தரமான ஆளாக தான் இங்கே இருப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருப்பீங்க. ஸோ உங்ககிட்ட கேட்குறதா கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பொது பலன்கள் சொல்லும் போது வந்து ஒரு ராசிக்கும் சொல்லும் போது நீங்கள் சொல்கிற விஷயங்கள் 90% மக்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிரும். உங்களுக்கு இந்த வருஷம் இந்த யோகம் இருக்குன்னா அந்த யோகம் இருக்கும். ஆனால் அதில் ஒரு 10% மக்களுக்கு அது இருக்காது. அவங்க வந்து இவங்களுக்கு நடந்துச்சு அதே ராசி தான், ஆனால் நானும் அந்த ராசி தான், எனக்கு அது நடக்கலையே, நீங்கள் சொன்னது எனக்கு பலிக்கலையே அப்படின்னு சொல்லி கமெண்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அது ஏன் அவங்களுக்கு நடக்கலன்ற காரணம் சொல்லுங்களேன்.
இல்லை இது வந்து பொதுவான பதில் அப்படிங்கிறத விட நம்ம ராஜயோகம் கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் கேட்பாங்க. அதாவது ஒரு சில பேர் கேட்குறது வந்து, சார் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க எனக்கு இது வேலை நடக்கல, ஏன் நடக்கல அப்படின்னு ஆதங்கமாக கேட்பாங்க. என்னோட ராசியை கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து ஜாதகமே மாறுபடுது. இந்தியாவுக்கு ஒரு ராசி பலன், கடகராசியை சேர்ந்தவங்க, சிம்ம ராசியை சேர்ந்தவங்க, கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்தியாவில் ஒரு பலன் அப்படின்னா அதுவே கனடாவில் வந்து மாறுபடும். அதே கன்னிராசிங்களுக்கு பலன் மாறுபடும். அதே மாதிரி இங்கே வந்து இந்தியாவில் மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மலேசியாவில் மேசராசியை சேர்ந்தவங்க அந்த தேதியில் அந்த நாளில் பலன் மாறுபடுது அப்படிங்கிறது தான் அந்த திதிக்குண்டான விதியாக இருந்துட்டு இருக்குது. இவ்வளவெல்லாம் கணிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கு நடக்கக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்களில் வந்து அந்த செய்தியில் எந்த விதமான மாறுபாடும் இருக்காது அப்படிங்கிறது ஆணித்தரமான உண்மை. இருந்தாலும் சில பேருக்கு எனக்கு இது நடக்கலையே அப்படின்னு ஆதங்கமாக, ஏன்னா நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவங்க 50 வருஷம் 60 வருஷம் பெரியவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத விட சின்ன வயசில் உள்ளவங்க, அதாவது 7வது 8வது படிக்கக்கூடிய சிறுமர் சிறுமி கூட நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்குது. அந்த வகையில் ஒரு சில பேருக்கு ராசிப்படி சொல்லக்கூடிய கோச்சாரப்படி சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் கொஞ்சம் நடக்காமல் போகிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ராசி அப்படிங்கிற கோச்சாரத்தை எடுக்கும் பொழுது இந்த ராசிக்கு இந்த கோச்சாரப்படி கிரகங்கள் இருக்கும் பொழுது எந்தெந்த மாதிரியான பலன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிகழ்ச்சியில் சொல்கிறோம் இல்லையா. நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் அத்தனை பலன்களும் நிச்சயமாக, அதாவது அச்சு பிறலாமல் அப்பழுக்கு இல்லாமல் நிச்சயமாக பலிதமாகும் அப்படிங்கிறது உண்மை. இருந்தாலும் ஏன் வந்து ஒரு சில பேருக்கு பலிதம் ஆகலை நடக்கலை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ராசியை மையமாக கொண்டு இந்த ராசிக்கு ரிஷப ராசிக்கு இந்த பலன் அப்படின்னா ரிஷபராசியை சேர்ந்த ரிஷபராசிக்கு இந்த பலன் கண்டிப்பாக நடக்கும், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் ரிஷப ராசியில் வந்து பல கோடி பேர் இருப்பாங்க இல்லையா, பல கோடி பேர்களுக்கு ரிஷப ராசி அப்படிங்கிறது வந்து ஒருவருக்கு மட்டுமல்ல பல கோடி பேருக்கு இருக்கும். அதே மாதிரி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம் வந்து பல கோடி பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். லக்கணம் அப்படிங்கிறது ஒரே லக்கணம் பல கோடி பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் ஜாதகம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகம் இன்னொருவருக்கு வாரவே வாராது. அப்போ இந்த மாதிரி நன்மைகள் சொல்லும் பொழுது இந்த நன்மைகள் நடக்குது அப்படின்னா சந்தோஷப்பட்டுக்கலாம். அப்படி ஒரு கால் நடக்க முடியாத ஜாதகத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ராசியை மட்டுமே மையமாக இல்லாமல் உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் வந்தது அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு நடக்காமல் வந்துட்டு இருக்கும். அப்போ தோஷம் அப்படிங்கிற 3 இடத்தை வந்து நீங்கள் விளக்குவதற்காக நீக்குவதற்காக எந்த வழிபாடு எந்த மாதிரியான பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை சரியான வகையில் செஞ்சீங்க அப்படின்னா முறையான ஒரு முன்னேற்றம் யாராக இருந்தாலும் கிடைக்கும் அப்படிங்கிறது. கடவுளாகவே இருந்தால் கூட, எந்த மனுஷனாக இருந்தால் கூட, எந்த ஜாதகமாக இருந்தால் கூட அந்த ஜாதகத்தில் சொந்த யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக வச்சிருப்பாரு, வச்சுத்தான் ஆகணும். அதுவும் கடவுளுக்கு ஒரு விதி. அந்த வகையில் உங்கள் ஜாதகத்தில் வந்து யாராக இருந்தாலும், நீங்கள் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் யோகம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த யோகம் எந்த வயசில் வருது, அந்த யோகம் எந்த மாதிரி வருது, அது எத்தனை வருஷத்துக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஆணித்தரமாக அப்பளுக்கு இல்லாமல் தெரிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு உங்கள் சொந்த ஜாதகத்தோடைய சிறப்பு. ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக இந்த சந்தேகம் எனக்குள்ளேயுமே ஆக்சுவலி இருந்தது. ஏன்னா வந்து நீங்கள் சொல்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே பார்த்தாலுமே வந்து அவங்க சொல்கிறது ஒரு 90% நடக்கும், ஒரு 10% நடக்காது. இதெல்லாம் நடந்துச்சு, அப்போ இதுவும் நடக்கும். நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன், இது நடக்கலையே அப்படின்ற மாதிரி நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்கள் சொன்னக்கப்புறம் தான் தெரியும் மலேசியாவில் இருக்க மேஷராசிக்கு வேறு பலனும் நம்ம சென்னையில் இருக்க மேஷராசிக்கு வேறு பலன். ஏன்னா நம்ம சொந்தக்காரங்களாம் வெளியூரில் இருந்துட்டு என்னோட ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்லுங்கன்னு என்கிட்ட இங்கேருந்து கேட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் சொன்னது எதுவும் பலிக்கலைங்கிறதுக்கு காரணம் இதான் தெரிஞ்சிருச்சு. ரொம்ப நன்றி சார். பல பேரோட சந்தேகத்துக்கான தெளிவான பதில் நீங்க கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. ஸோ நேர்களே, கண்டிப்பாக இன்றைக்கி நம்மளோட ராஜயோகம் நிகழ்ச்சியில் இந்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ சார் சொன்ன மாதிரி ஊருக்கு ஏற்ற மாதிரியும் சரி, உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரியும் சரி பலன்கள் மாறுபடும். ஸோ அதனால் குழப்பிக்க வேண்டாம். தெளிவான பதில் கிடைக்கணும், தெளிவான பலன்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களோட தெளிவான ஜாதகத்தோடு வந்தீங்கன்னா அதுக்கான பதில்கள் கிடைக்கும். என்ன நேர்களே, இன்றைக்கி நம்மளோட ராஜயோகம்ல வந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ உங்களுக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை வந்து பார்க்கணும் அப்படின்ற விருப்பம் இருந்தால் நீங்கள் கீழே வர ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கலாம். அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான். அது போக உங்களுக்கு சொந்த கேள்விகள் இருக்கலாம், பொது கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விகளுக்கான பதில்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியில் ஏறத்தாழ 7500 வீடியோக்கள் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். பல கேள்விகளுக்கான பதில்கள் அதில் இருக்குது. ஸோ உங்கள் சொந்த கேள்விகளுக்கும் பொது கேள்விகளுக்கான பதில்களும் நிச்சயம் அதில் இருக்கும். ஸோ ராஜயோகம் யூடியூப் டிவியை போய் பார்த்தீங்கன்னா பதில்கள் தானாக கிடைக்க போகுது. ஸோ மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து நம்ம சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால், விருப்பம் இருந்தால் கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுகளுக்கு மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லையும் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் நீங்கள் அந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், கீழே வர நம்பர் உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மாத்திரம்தான்.